கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அல்லையா? ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்துமாவை நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்ம எதை காக்கணும்? கட்டளையை காத்துக்கொள்ளணும். கட்டளைகளின்படி நடந்தால்தான் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். சங்கீதம் 119ல ஒரு அருமையான வசனம் இருக்கு, 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இல்லையா? இந்த ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிற தருணங்கள் உண்டு பிரியமானவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது மண்ணோடு ஒட்டி கொள்ளும்? செத்து போனது மண்ணோடு ஒட்டி கொள்ளும். அப்ப ஆத்துமா உயிர் இல்லைன்னா என்ன செய்யும்? மண்ணோடு ஒட்டி கொள்ளும். மண்ணின் சுபாவங்கள் ஆத்துமாவுக்குள்ளே இருந்து வெளிப்படும். ஆத்துமா அறிவில்லாமல் போய்விடும். அப்ப இந்த ஆத்துமாவை எப்படி உயிர் கொள்ள வைக்க முடியும்னா, அதான் அந்த வசனம் சொல்லுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா செத்து போயிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இல்லையா? அப்ப வசனம் தான் என்னமா? நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இல்லையா? அதே 119ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அருமையான வசனம்ல. இதே காரியத்தை சங்கீதம் 18:36ல என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்துல ஒரு சேயிங் இருக்கு, யூ ஷுட் பிஹேவ் ரைட் ஈவன் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் டைட். அப்படின்னா நாம் சண்டையோ யுத்தமோ இல்லாத சூழ்நிலைகள்ல, எல்லாரும் அன்பையே பொழிகிற சூழ்நிலைகள்ல, எல்லாரும் நம்ம மேல ஒரே அன்பா இருக்கிற சூழ்நிலைகள்ல நாமளும் அன்பா இருக்கிறது பெரிய காரியம் இல்லை. எல்லாரும் கல் எடுத்து எரியிற நேரத்துல கல்லெறிகிறவர்கள் மீது அன்பாக இருக்கிறது தான் பெரிய காரியம். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் இருதயத்தை விசாலமாக்கும் போது நம்ம என்ன செய்வோமா? அந்த இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உங்களுடைய கற்பனையின் வழியே ஓடுவேன். அதே தான் இந்த வசனம் சொல்லுது, என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழி அகலமாக்கிட்டீங்க. இப்போ ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு, அந்த பாதையை அகலமாக்கணும்னா என்ன செய்வாங்க? சுற்றிலும் இருக்கிற அந்த புல்லெல்லாம் வெட்டி அந்த பாதையை செவைப்படுத்துவாங்க. அப்ப அது அந்த நிலத்துக்கு என்ன செய்யும்? வேதனையா இருக்கும்ல. அப்படிதான் நம்முடைய இருதயம் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம செல்ஃபிஷா இருப்போம், ஈவன் செல்ஃப் சென்டர்டா இருப்போம். நான் தான் இது, இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் இருக்கேன், இது யாரும் மனுஷனே கிடையாதுன்ற மாதிரி மனிதர்கள் நம்ம நடந்து கொள்வோம். அப்ப அதுதான் அந்த ஒத்தையடி பாதை மாதிரி, அந்த குறுகின மனம். அப்ப இருதயம் எப்போ விசாலமாகும் அப்படின்னா, எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கும் போது. அதிலும் விசேஷமா நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை வெறுக்கிறவர்களை, நம்மை விரோதிக்கிறவர்களை, நம்மை நிந்திக்கிறவர்களை, காரணம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்களை, காரணமே இருக்காது, அவங்களுக்கு நம்ம நன்மை தான் செஞ்சிருப்போம், ஆனா அவங்க நம்மளை பகைப்பாங்க. நம்மளை பார்த்தாலே பிடிக்காது, சிலர் கண்டாலே ஆகாதும்பாங்கல்ல. ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னார், சிலருக்கு கேஷுவலா சொன்னார், சிலருக்கு என்னையெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது, ஹஸ்பண்டு கூட அப்படி பிடிக்காது, அதாவது சகோதரிமார்கள்ட்ட மீட்டிங்ல பேசுறாரு, நீங்க அதுக்காக நான் மீட்டிங்க்கு போவேன்ட்டு ஓடி வந்துடாதீங்க, அவருக்கு பிடிக்கலன்னா அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால என்னை பிடிக்கல, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், பொய் சொல்லிட்டு இல்லை நான் கண்டிப்பா போவேன்னு சண்டை போட்டு வராதீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. கேஷுவலா சொன்னார். அந்த வார்த்தை நான் ரொம்ப யோசிச்சேன், எப்படி அப்படி கேஷுவலா சொல்ல முடியுது அப்படின்னு. பிரியமானவர்களே, அடிவாங்கி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுவோம்? அப்படி இருதயம் விசாலம் ஆயிடும். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது எப்படி இருதயம் விசாலமாகும் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வேதனைகளை, ரணங்களை, காரணம் இல்லாத பகைகளை, அவதூறுகளை, பழிச்சொல்களை அப்படியே சகிச்சுட்டு சிரிச்சுட்டே போகும்போதுதான் இருதயம் விசாலமாகும். அப்ப இதுதான் கற்பனையின் வழியாக ஓடுறது. அதாவது கற்பனைகளின் வழியாக நடக்கிறதே கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை மாறி கற்பனையின் வழியாக ஓடுவேன்னா என்ன மாதிரி வார்த்தை பாருங்க அது. கற்பனையின் வழியாக ஓடுவேன். அப்ப அந்த இருதயத்தை யார் விசாலமாக்குறது? பாதை சின்ன பாதையா இருக்கும், ஓட முடியாது. பெரிய பாதைனா சர்சன்னு ஓடலாம்ல, வேகமா ஓடலாம்ல. இல்லையா? இருதயம் விசாலமாச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? கற்பனையின் வழியாக ஓட முடியும். என்ன வேணா இருக்கட்டுமே. இந்த தாமரை இலை தண்ணீர்பாங்க, சகதிதான், கிடக்கிறது சகதிதான், ஆனா அதுல ஒரு துளி கூட என்ன செய்யாது, அதுல ஒட்டாது. ஆமென். பாவம் நிறைந்த உலகம்தான், ஆனால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள. அன்பே இல்லாத உலகம்தான், கல்லெறிகிற உலகம்தான், ஆனாலும் நாம் அன்பை காட்ட. இல்லையா?
அடிக்கடி அன்னை தெரசா அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். கொல்கத்தாவில் பெரிய ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய தொழிலதிபர், மல்டி மில்லியனர். அந்த நாட்களில் மல்டி மில்லியனர் பாருங்க. அவரிடத்துல போய் தன்னோட இல்லத்துக்காக அவங்க காசு கேட்டாங்க. ஐயா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. இல்லம் தொழுநோயாளிகள், ஆதரவற்ற இல்லம் ஐயான்னு கேட்டாங்களாம். தூண் துப்பிட்டாராம். அவர் தூண் துப்பிட்டாராம். வாயில் அப்படியே எச்சில் இருந்தது, அப்படியே துப்பிட்டாராம் அவன் கையில. அதை அப்படியே மூடி அப்படியே வைத்துக்கொண்டு இந்த கையை நீட்டி, சரிங்க ஐயா, அதை நான் வச்சுக்கிறேன், பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்களா. இல்லையா? அதுதான் சுயநலம் இல்லாத அன்பு. இருதயம் விசாலமான பிறகு உன்னை பகைக்கிறவர்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக, உன்னை நிந்திக்கிறவங்களுக்காக, உன் முகத்துல காரி உமிழ்கிறவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றாருல ஆண்டவர். அந்த கற்பனைகளின் வழியாக ஓடுவது, சாதாரண கேஷுவலா அந்த கற்பனைகளை பின்பற்றுறது. கற்பனைகளை பின்பற்ற ஆரம்பிக்கிற ஆரம்ப நாட்கள்ல யாராவது நம்மளை அடிச்சா அப்படியே மௌத்த தூக்கிட்டு இருப்போம். மறக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா. அடிச்சதுன்னா என்ன, ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். சும்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வேதனைப்படுத்துறவா, ஏதாவது பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கே நம்ம ஊரை கூட்டிடுவோம், அப்படியே ஹர்ட் ஆயிடுவோம், தாங்க முடியாது வேதனை, ஆச்சா போச்சான்னு ஆண்டோட்ட போய் அழுவோம். அப்புறம் ஆண்டோட்டையே கோச்சுக்குவோம், அந்த மனுஷங்களை பார்த்தா மௌத்த திருப்பிட்டு போவோம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கும் போது அப்படி கேஷுவலா கற்பனைகளின் வழியாக ஓடும்படி செய்வார். பாவம் நிறைந்த சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெயமெடுக்க செய்வார். இல்லையா? அவரை போல உண்மையாய், அவரை போல நீதியாய், அவரை போல அன்பாய், அவரை போல மன்னிக்கிற சுபாவமாய், அவரை போல பரிசுத்தமாய், அவரை போல எல்லாவற்றிலும் தாழ்மையாய், அப்படிப்பட்ட சுபாவங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேதம் தான் வெளிச்சம், கட்டளைகள் தான் விளக்கு, போதக சிக்ஷை தான் நமக்கு நல்ல வழியை காண்பிக்கிற பாதை. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவைகளை நாம் கவனமாய் படிப்போம், தியானிப்போம், பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் யார் யார் தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிற கிருபையை, ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரை நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. ரபலகர தடகல சகரபலகர ஷியாகரபல கரபாரி மலகர தடகரபா ஒரிகல சகரபலகர தடகரபா. அந்த கிருபையை தாங்க, அந்த தாழ்மையை தாங்க, அந்த சகிப்புத்தன்மையை தாங்க, அந்த பொறுமையை தாங்க, அந்த விட்டு கொடுத்து போற குணத்தை தாங்க, தாங்க, தாங்க. கசப்புகள், விரோதங்கள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், அசுத்தங்கள், மார்க்க பேதங்கள், இச்சைகள், காம விகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. கற்பனைகளின் வழி நடக்க, அப்படியே கற்பனைகளின் வழி ஓட கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ரிபலா கரதடகல ஷாகரபலா கரஷியாகரபலா கரபா துடி சாகரபலா கரதடகரபா ஓரிபல கர சாகரபலா கரதடகரபா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. Fill them, Lord Jesus Christ. Fill us, Lord Jesus Christ, with your mighty power, Lord. நீர் அப்படியே செய்துவிட்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேண்டாத கிளைகளை நறுக்கினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a wonderful day.